திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விபத்து எப்படி நடந்தது? அபிநயா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் பகுதியில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும், அதே போன்று மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கொண்டதுல 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். இதுல 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு 5 ஆம்புலன்ஸ் மூலமாக மன்னார்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் அனுமதிப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மன்னார்குடி அருகே கோட்டூர் பகுதியில அந்த வளைவான பகுதியில 2 பேருந்துகளும் வந்து கொண்டிருந்த பொழுது நேருக்கு நேர் மோதி கொண்டதுல இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தை காண்பவர்கள் உடனடியாக அங்கு அருகில் இருந்த காவல்துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸிற்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து உடனடியாக அந்த இடத்தில் 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலமாக வந்தவர்கள் அங்கு காயத்தில் ஏற்பட்டவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் அந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 பேருந்துகளுடைய முன்பக்கம் என்பது முழுவதுமாக சிதலமடைந்திருக்கிறது. இதனால் பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டிருக்குமா என்ற அச்சமும் பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 பேருந்துகளிலும் அதிக அளவில் கூட்டம் இல்லாதனால் இந்த விபத்துல அதிக அளவான பொதுமக்கள் சிக்கவில்லை என்ற முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்துல தற்போது 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது முதற்கட்ட தகவல் அறிக்கையில் விசாரணையில் வெளியாகி இருக்கிறது. அபிநயா, பேருந்து விபத்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.